வணக்கம் நண்பர்களே, இது உண்மை ஆராய்க. நான் உங்கள் யூதாகரன். நம்ம இந்த சேனல்ல இலுமினாட்டிங்கிற அரச குடும்பத்தை பத்தி நிறைய காணொளிகள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் டிவில வர்ற பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ்ங்கிறது விஜய் டிவில இலுமினாட்டி குறியீடுகளை காட்டி நிகழ்த்தப்படுற ஒரு நிகழ்ச்சியோட பேரு. இதை தொகுத்து வழங்குறது கமலஹாசன். இந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறாரு ஒத்த கண்ணை காட்டிக்கிட்டு. நம்ம ஏற்கனவே விஜய் டிவியை பத்தி பார்த்துருக்கிறோம். இது ராபர்ட் முர்டாக் அப்படிங்கிற ஒருத்தனுடையது. இவன் ஒரு யூதன். இவனுக்குன்னு ஏகப்பட்ட தொலைக்காட்சிகளும் ஏகப்பட்ட பத்திரிகைகளும் இருக்குது. ஒவ்வொரு கண்டத்திலையும் 60% மேற்பட்ட தொலைக்காட்சிகள் இவங்களுடையதுதான். இவனுங்க சொல்றதுதான் செய்தி, இவங்க சொல்றதுதான் நல்லவங்க, இவங்க சொல்றதுதான் கெட்டவங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறதுல முக்கியமான பங்கை இந்த நியூஸ் கார்ப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற தொலைக்காட்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. உலகத்து மொத்தம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 6 பெருநிறுவனங்கள் இருக்கு. அதுக்கு கீழே தான் உலகத்தில் இருக்க எல்லா சிறு தொலைக்காட்சி நிறுவனங்களும் இருக்குது. நான் ஏற்கனவே இதற்கான காணொலியை போட்டிருக்கிறேன், விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். அடுத்ததான் கமலஹாசன். கமலஹாசனுடைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதில் சில திரைப்படங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு வருங்காலத்தில். ஏற்கனவே இவனுடைய திரைப்படங்கள் எல்லாமே இலுமினாட்டிகளுடைய தகவல்கள் நிறைஞ்சதாக தான் உள்ளது. சரி, இந்த குறிப்பிட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி அதிகமா வேற என்ன தகவல்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரசன் இருக்கான்னா அவனுக்கு கீழே இருக்கிற மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, அரசை பத்தி என்ன நினைக்கிறாங்க, புரட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உள்ள அவன் ஒற்றன் அனுப்புவான். அதே போல நம்ம அரசாங்கங்கள் உளவுத்துறையை வச்சிருக்கு. இதே மாதிரிதான் இப்போ உலகம் முழுக்கையும் ஒரே அரச குடும்பம் தனது கைக்கு கீழே கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு உளவு பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவை. அவர்கள் தான் பார்ப்பன்கள். அவங்க உளவு பார்த்து அரச குடும்பத்திற்கு தகவல்களை சொல்லுவாங்க. அதோட அரச குடும்பம் சொல்லும் தகவல்களை இங்க பரப்பி இங்க செயல்படுத்துவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளரா வந்திருக்க கமலஹாசன் என்ன சொல்றான், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்றான். அதாவது தான் தான் அடுத்த பார்ப்பான் அப்படிங்கிறத சொல்றான். அப்ப இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது சோ. ஜெயலலிதா அரசு சோவால தான் கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஜெயலலிதா இறப்போட சேர்த்து சோவும் இறந்துட்டாரோ காலி பண்ணிட்டாங்களோ தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம கமல் சோவை பார்த்துருக்கிறாரு. ஏற்கனவே 2 பேரும் நெருக்கமானவங்க தான். இதுக்கப்புறம் தான் இவர் எலிசபெத் ராணியை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் தான் தலைமை பார்ப்பானா இருக்கிறாரு. ஏற்கனவே இந்திய அரசு எல்லா மக்களையும் தன்னுடைய கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியை ஆதார் அட்டை வழியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிறிது நாளைக்கு முன்னாடி வந்த தகவல் என்னன்னா, ஒரு பெண் கர்ப்பமானா அதையும் பதிஞ்சுக்கணுமா. அவ்வாறு பதிஞ்சுக்கலன்னா அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்களாம். அரச குடும்பம் எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருது. குழந்தை பிறப்பை கூட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒரு குழந்தை கூட பிறக்காது. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன செய்ய போகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் பரபரப்பான விஷயங்களை ஸ்கிரிப்ட் வழியா செய்ய வைப்பாங்க. அதை பார்த்து நம்ம மக்கள் இதையே பேசியிருப்பாங்க. அந்த கேப்ல பல விஷயங்கள், பல அபாயகரமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு முடிஞ்சு போயிடும். அதோட பிறர் நமது வீட்டையோ உள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்காணிக்கிறது பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். பெரும்பாலானோர் இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒருவேளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் தங்க வீட்டை நீங்க தான் மாத்தணும். நான் எங்க வீட்டுல சொல்லி பார்த்துட்டேன், நடக்கல. நீங்களும் சொல்லி பாருங்க. இன்னொரு முறை இருக்கு, நம்ம நேரடியா போய் தாக்குறது, எவனா நமக்கு எதிராக செய்யப்படுறானோ போய் தாக்குறது. ஏன்னா எல்லா மக்களையும் ஒரே எண்ணத்திற்கு கீழே கொண்டு வர முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. பலருக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கவும் முடியாது. செய்ய வேண்டியதை செஞ்சாகணும். அதுக்கும் வழி பிறக்கும். தமிழ்நாட்டில் தலைக்கு மேலே பல பிரச்சனைகள் இருக்கு. பல பிரச்சனைகளுடைய வீரியம் நமக்கு புரியறதே இல்லை. பலவற்றை தொலைக்காட்சிகளில் காட்டப்படுறதே இல்லை. இதனால நம்ம மக்கள்கிட்ட இதை போய் சொன்னாலும் தொலைக்காட்சியில் போடலை அப்படின்னா பொய், நீ பொய் சொல்ற, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. நம்மளை ஏதோ பைத்தியம் மாதிரி பார்க்குறாங்க. ஏற்கனவே மீத்தேன் திட்டம், அதுக்கப்புறம் ரேஷன் கடையை இழுத்து மூடுறது, அதுக்கப்புறம் புதுசா வர்ற அணு உலை, இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியும். இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படாத ஒண்ணுன்னா பாரத் மாலா அப்படின்னு ஒரு திட்டம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியா முழுக்க கடற்கரை ஓரமாக 4 வழிச்சாலைகள் போடப்படுது. அந்த 4 வழிச்சாலையை தாண்டி இருக்கிற பகுதிகள் மத்திய அரசு கைகளில் கொடுக்கப்பட இருக்குது. அதுக்கப்புறம் பல துறைமுகங்கள் உருவாக போகுது புதுசா.
எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் கையில சிக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து அங்க வாழ்ற மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இன்னும் இத பத்தி வந்து பெருசா யாரும் பேச ஆரம்பிக்கல. இதையும் நம்ம கண்டுகிட்டு ஆகணும். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிச்சு அதை செஞ்சே ஆகணும். இப்போ வந்து அமைதியா ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இத உணர்ச்சி பூர்வமா காட்டுறதுக்கு தொலைக்காட்சிகள் இல்ல. இல்ல வேற யாரும் இல்ல. அதனால வந்து நம்ம வந்து இந்த போர்ல கலந்துக்காம நம்ம வேலைய செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து போராடாமயே போர்ல தோத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. சரி நண்பர்களே, நீங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ பின்னூட்டிடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட அந்த காணொளியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல காணொளிகள் வர இருக்கு. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொளி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம். நன்றி.